வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு. ஹே கைஸ், திஸ் இஸ் கேபி vlogs. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னியோட கண்டென்ட் என்னன்றதை பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய பைக்கில் நான் எப்படி செயின் லூப் பண்ணுறேன், எப்படி செயின் மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாமளாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் போகிறப்போ சரி, இல்லை ரெகுலராக நம்ம பைக்கை மெயின்டைன் பண்ணுறப்போ சரி, எல்லா செக் பாயிண்ட்டையும் பார்ப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரெஷரு, கிளச்சு, பிரேக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, செயின் லூப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செக்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். செயின் லூப்ரிகேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி நான் என்னோடய பைக்கில் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பார்க்கலாம். அந்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம செயினை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் எப்படி பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ணுறது நம்ம ஒரு பாப்புலர் பிராண்டு. நான் செயின் லூப்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சிருக்கோம் இப்போ என்ன பிராண்டு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து எல்லா செயின் லூப்புமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரேஞ்சு கிட்ட வந்துடும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை தான் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு வந்து செயினுக்கு வந்து லூப் கிடைக்கணும். எப்படின்னு சொன்னோன்னா, அந்த ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதாவது க்ரீஸியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த லூப்ரிகேஷன், அதாவது எப்படி சொன்னால், அதோட விஸ்கோசிட்டி வந்து கொஞ்சம் நம்ம க்ரீஸியாகவும் இல்லாமல் க்ரீஸுக்கும் ஆயிலுக்கும் நடுவில் இடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்கோசிட்டி இருந்தால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். க்ரிப்பு எப்படின்னா, இன்ஜினுக்கும் வீலுக்கும் நடுவில் இருக்கிறது செயின் ஸ்ப்ராக்கெட்டு. அந்த சின்ன பல்லுக்கும் பெரிய பல்லுக்கும் நடுவில் செயின் தான் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லூப்ரிகேஷன் பண்ணும்போது ஒரு நல்ல க்ரிப்பு, நீங்கள் எந்த அளவுக்கு த்ரோட்டல் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகாது. இந்த நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வாட்டரில் ஏதாச்சும் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த வாட்டரும் அதில் வந்து சேராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு க்ரூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செயின் லூப்போட உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நீங்கள் செயின் லூப் பண்ணி உங்கள் பைக்கை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கான லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கான பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு பிராண்டட் செயின் லூப்ரிகேஷன், அதாவது செயின் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரேயரு. இது ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த காருக்கெல்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ml கேன்லேயும் இருக்குது, 1 லிட்டர் கேன்லேயும் இருக்குது. ஸோ இது ஏன் வந்து நான் இந்த ரெண்டுத்துலேயும் வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன்னா, எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது. அதுதான் அரௌண்ட் ஒரு 250 ரேஞ்சில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதே நீங்கள் இந்த 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 1/2 லிட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 150 ருபீஸ் வரும் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக. நீங்கள் 1 லிட்டராக நீங்கள் எடுக்க போனீங்கன்னா ஒரு 280 300 ருபீஸ் வரையும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் காமிக்கிறேன், பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெரோசின் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன், ஒரு டூத் ப்ரஷ்ஷு, கொஞ்சம் வேஸ்ட் பேப்பரு. ஸோ அந்த டஸ்டெல்லாம் படாமல் இருக்கிறதுக்கு வண்டிலையும் சரி கீழேயும் சரி கொஞ்சம் நியூஸ் பேப்பர். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ, கியர் அண்ட் ஒரு ஸ்க்ரூ இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கழட்டியாச்சு. அப்படியே இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ண உடனே இந்த பாக்ஸையும் எடுத்துடலாம். ஸோ சின்ன ஸ்ப்ராக்கெட்டோட கவரை கழட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெரோசினை வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட் கியர் போட்டு நம்ம எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதான் ரன்னிங்லேயே வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பொசிஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. அந்த செயின் ஸ்ப்ராக்கெட், சின்ன ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க கெரோசின் வச்சு. நல்ல லூப்ரிகேஷன் ஆகும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லையா,
இங்கேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. உங்களுக்கு கீழே ஒழுவ ஆரம்பிக்கும். ஸோ இது ரோடுன்றதால பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் டர்ட்டியாகன்னு தான் பேப்பர்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரோசின் வச்சு லைட்டாக லூப்ரிகேஷன் பண்ணிங்கல்ல, அப்படியே ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த எல்லா இடத்தையும் ஸோ உங்களுக்கு இப்போ இந்த இடம் க்ளீன் பண்ணியிருக்கேன், இந்த இடம் நான் க்ளீன் பண்ணல. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் வந்து கிடைக்குது பாருங்கள். இது க்ளீன் பண்ண இடம், இது இன்னும் க்ளீன் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, கெரோசின் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக டூத் ப்ரஷ் போட்டு ஃபுல்லாக பாட்டம் மேலே சைடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா டயரில் படுது, எப்படி நான் வாட்டர் வாஷ் தான் பண்ண போகிறேன், அதனால தான் அப்படியே விட்டேன். பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தில் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிருங்க, க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக செயின் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபுல்லாக வந்து கெரோசின் போட்டு ஃபுல்லாக அந்த சின்ன ஸ்ப்ராக்கெட்டும் இந்த பெரிய ஸ்ப்ராக்கெட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, எந்த விதமான ஆயிலோ க்ரீஸியோ எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு செயின் லூப் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்ன செயின் லூப் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் வாட்டர் வாஷ்க்கு அப்புறமா. பக்கா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் வாஷ் பண்ணதை காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே செயின் லூப் எப்படி பண்ணுறதுன்ற காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு டேஞ்சர் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி தவறி கையை விட்டுறாதீங்க, விட்டிங்கன்னா கை கண்டமாயிடும். ஸோ இந்த நம்ம செயின் லூப் பண்ணுற இந்த ஸ்ப்ரே மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் எப்படி பண்ணுறதுன்ற காமிச்சிடுறேன். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் லூப் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸு. என்னென்னா லோ காஸ்ட்டில் வந்து லூப்ரிகேஷன் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், லோ காஸ்ட்டில் பண்ணுறது. ஸோ பாக்ஸை ஃபிட் பண்ணியாச்சு. அதோட அந்த போல்ட்டும் போட்டுடலாம். ஸோ செயின் லூப்லாம் பக்கா பண்ணியாச்சு. அதாவது இந்த டிஃப்ரென்ஷியல் ஆயில் போட்டு செயின் லூப் பண்ணி காமிச்சாச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன், 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில். ஸோ அது போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ நான் கியரை வந்து செகண்ட் கியருக்கு சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். செம்ம
ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செயின் லூப் எப்படி பண்ணுறது, செயின் க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்படி தான் வந்து எவ்ரி 500 கிலோமீட்டர் வந்து செயினை வந்து நல்லா பக்காவாக கெரோசின் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ரெகுலர் அந்த செயின் லூப் அந்த 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ணுறதால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செயின் லூப் பண்ணுறதால வந்து செயின் ரெஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரம் அதோட லைஃப் போகாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மூத் ட்ரைவ் கிடைக்கும். உங்களுக்கு ஹை ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செயினோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து குயிக்காக க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் வந்து செயின் லூப் பண்ணுறதால நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் செயின் லூப்பை வந்து லோ காஸ்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறதா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் க்ளீன் பண்ணுறது கூட லூப்ரிகேஷன் வேறு எதுவும் வாங்குறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா செயின் க்ளீன் பண்ணுற லூப்ரிகேஷனும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கெரோசின் பேஸ்டு தான். ஸோ கெரோசின் தான் அதுக்கு பேஸு. ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கெரோசின்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணுறது வந்து லோ காஸ்ட் மெத்தடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு லிட்டர் கெரோசின் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிட்டத்தட்ட ஒரு 5-6 க்ளீனிங்க்கு வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த 1 லிட்டரு கெரோசினா. அதே மாதிரி நீங்கள் செயின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிராண்டட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது உங்களோட சாய்ஸ் தான். நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1/2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 ரூபீஸு. 1/2 லிட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செயின் லூப் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 20 to 30 ml தான் தேவைப்படும். நீங்கள் அப்போ பார்த்துங்க எவ்வளோ வாட்டி நீங்கள் அதை வந்து 1/2 லிட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் செயின் லூப் பண்ணுறது வந்து மார்னிங் நீங்கள் ரைட் போகிறீங்க, கொஞ்சம் லாங் ரைட் போகிறீங்க, ஏதோ லாங் ரைடோ ஷார்ட் ரைடோ ஏதோ ரைட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே நீங்கள் செயின் லூப் அந்த நான் பண்ணுற இது பார்த்திங்கன்னா 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் நைட்டே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பட்டர் ஸ்மூத் உங்களுக்கு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து பட்டர் ஸ்மூத் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு செயின் ஸ்ப்ரே லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி நீங்கள் 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். என்னோடய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 140 டிஃப்ரென்ஷியல் ஆயில் லூப் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ரூபீஸ் கூட ஆகாது டோட்டலாக கவர் பண்ணிங்கன்னா. ஸோ இதான் இந்த செயின் லூப் பண்ணுறதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வேறு எப்படின்னு தெரியல. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு ரைடில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.